ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே என்ன நடந்திருக்குன்னு தான் பார்க்க போறோம். இங்க ஊர்ல என்ன நடந்துச்சு, வெளில டெலிகாஸ்ட் ஆக போகுது, எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரோஸ்ட் இருக்கு, சில பேருக்கு ஹெவி கிளாப்ஸ் சொல்றாங்க, அரங்க மதுரை கிளாப்ஸ் சொல்றாங்க. அது யாருக்கு? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது டிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரெட் கார்டு கொடுத்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சண்டே ஃபர்ஸ்ட் விஜேஎஸ் அரங்கமதுரை என்ட்ரி கொடுக்கறது நம்ம சண்டே எபிசோட்ல. அத உள்ள வந்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒருத்தவங்களுக்கு ரோஸ்ட் நடக்குது. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் திவ்யா ஃபைட்டுக்கு தான். அது என்ன ஃபைட்டுன்னு கேட்டா, இந்த வாரமே அவங்க 4-5 ஃபைட் போட்டிருக்காங்க, ஒரு 3 ஃபைட் கிட்ட போட்டுருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃபைட் அந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் போயிருக்கு. அதுல விக்ரம் கொஞ்சம் மூஞ்ச கோவமாச்சுக்கிட்ட போயிட்டு திவ்யா கிட்ட பேசியிருப்பாரு, சண்டை போட்டிருப்பாரு, அது ஒரு ஃபைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பால் டாஸ்க்ல ஒரு ஃபைட் நடந்திருக்கும், அந்த ஃபைட். மூணாவது பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல ஒரு ஃபைட் பண்ணிருப்பாரு விக்ரம், அந்த இது மூணுக்கும் தான் ரோஸ்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு திவ்யா கொஞ்சம் நார்மலா தான் பேசியிருப்பாங்க, ஆனா விக்ரமுக்கு கோவம் வந்திருக்கும். அந்த இடத்துல ஒய்ஃப்னு சொன்னனால விக்ரமுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகி கோவம் வந்திருக்கும். ஆனா விக்ரம் ஆல்ரெடி அவங்க அண்ணனை பத்தி பேசியிருப்பாரு, 2 பேரும் நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா விக்ரம் ட்ரிகர் ஆகி போயிட்டு சண்டைக்கு போற மாதிரி போயிருப்பாரு. சோ அந்த ரோஸ்ட் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாமினேஷன்ல ஒரு நிறைய வார்த்தை விட்டுருப்பாரு திவ்யாவை பார்த்து. இந்த வீக் அதே மாதிரி நிறைய வார்த்தை வந்துச்சு, ஆனா அவர் சொன்னது தப்பு தான் அந்த வார்த்தைனா. ஏன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட்ல வந்தது. அது நார்மலாவே அவர் சொல்லிட்டு போனாரு, அது அவர்கிட்ட இருக்கிற வன்மத்துல அவர் சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு அது. சோ அந்த ரோஸ்ட் இருக்கு இன்னைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பால் டாஸ், மூஞ்சில அடிக்காதீங்க, எங்க வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது அங்க ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல திவ்யாக்கு ஒரு கிச்சனதா ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. மத்த ரெண்டு டாபிக்ல நியாயம் வந்தாலும் இந்த டாபிக்ல திவ்யாக்கு ஒரு லைட்டா ரோஸ்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நம்ம எபிசோட்ல பாப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தாங்களே அதை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் அதை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே அதுக்குரியதுன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, இதை நான் குறைக்கணும், இதை நான் பாதுகாக்கணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாமே சொன்னாங்க. அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் அவங்க ஏஞ்சி சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். எல்லாமே நிதானமா பொறுமையா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்னன்னு, டாபிக் அதை சம்பந்த மொத்தமே இப்ப உள்ள இல்ல, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிட்டாங்க. அதுதான் இங்க இருக்கிறதுல இதா இருந்துச்சு. அந்த டாபிக் தான் என்ன டாபிக்னா, பால் டாஸ்க் ஒரு ஃபைட் நடந்திருக்கும்ல, அந்த கோல்டன் பால் பிளாக் பால், அந்த டாஸ்க் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். நேரம் அவங்க 2 உள்ள இருந்தா ரோஸ்ட் வந்திருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் வெளில போயிட்டாங்க. சோ அந்த டாபிக் முடிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேத்துக்கு அரங்க மதுரை விசில் பறந்துருக்குன்னு தான் சொல்லணும். அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரங்க மதுரை விசில் பறந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சபரி, கானா, வினோ, திவ்யா, இவங்க 3 பேத்துக்கு அரங்க மதுரை கிளாப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா கிளாப் விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. அது எபிசோட்ல போடுவாங்க, கட் பண்ணுவாங்கன்னு தெரியல, போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சபரி பண்ணது அப்படி, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு, அவர் நடிச்சிருந்தா இறக்காம இருந்தா அவர் தான் இன்னைக்கு டிடிஎஃப் வின்னர். வினோத்தும் அப்படிதான், வினோத்துக்கு ஆல்ரெடி ஹெவி கிளாப்ஸ் வரும். ஆனா இவர் டப்புன்னு அவங்க இங்க சபரி கிட்ட இறங்கணும்னு அங்கிட்ட வினோத் இறக்கிட்டாரு. அப்புறம் திவ்யா பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள 10 மணி நேரம் காரை வச்சு செஞ்சனாலேயே அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸரா ஏறி இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த 3 பேத்துக்கு அரங்க மதுரை விசில் பறந்திருக்கு அண்ட் கிளாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சுபிக்ஷா, அரோரா, விக்கல்ஸ் இவங்களுக்கு நார்மலா கிளாப் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 கிளாப், சுபிக்ஷா அண்ட் அரோரா இவங்க 2 கிளாப் வந்தே ஆகணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்குள்ளயும் அவ்வளவு நேரம் போட்டி போட்டாங்க. இவங்க 2 பேரும் நல்லா எஃபோர்ட் போட்டாங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு இதை பாராட்டினா போய் தான் ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஃபுல் கேம் நல்லா ஸ்போர்ட்டியா தான் விளையாண்டாங்க. அரோராக்கு உடம்பு சரியாதப்ப கூட அவங்க நல்லா பிளே பண்ணாங்க. இதுக்குன்னா அவங்களுக்கு அப்ரிஷியேட் இருக்கும். சோ ஆடியன்ஸ் இவங்களுக்கும் கிளாப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் சபரிக்கு விஜேஎஸ் ரொம்ப பாராட்டினாருன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு இந்த சொல்லணும்ல, டிடிஎஃப் வின் பண்ணிருக்கலாம், டிடிஎஃப் ஆனா ஒண்ணு வேணாம்னு சொல்லி இறங்கி வந்தாருல, அதுக்கு விஜேஎஸ் சேர்த்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காராம். அப்புறம் விஜேஎஸ் சுபிக்ஷா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படி பறந்துருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னது அவங்க ஏன்ச்சப்ப வந்த சவுண்ட். இது விஜேஎஸ் அப்ரிஷியேட் பண்ணும்போது பின்னாடி அரங்க மாதிரி ஒரு விசில்ஸ், கேப் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி விஜேஎஸ் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு நீங்க கேட்டீங்கன்னா, நீ நினைச்சத டிடிஎஃப் வின் பண்ணிருக்கலாம், ஆனா நீ ஹெல்ப் பண்ணு நினைச்சால அப்பயே நீ வின் பண்ணிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல சபரியா ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே மாதிரி ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலைமையில அவங்களால ஒன்னும் பேச முடியாது மாறி இருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்களும் அரங்க மாதிரி விசில் விஜேஎஸ் பாராட்டும் போது விஜேஎஸ் இவரை செம்மையா பாராட்டிட்டாங்கன்னு சொல்லணும். அது யாரும் பாத்தீங்கன்னா அரோரா. அப்படியே பாராட்டுன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளி இருக்காராம். எபிசோட பார்த்தாதான் தெரியும். ஏன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல செம்மையா பிளே பண்ணா இருக்கட்டும், உடம்பு சரியாம இருந்தாலும் பிளே பண்ணதா இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், பிசிக்கல் டாஸ்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க நல்லா பிளே பண்ணாங்க. சோ அவர் அரோராவை பாராட்டி தள்ளிட்டாராம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் பேருக்கு, நீங்க இந்த நியூ இயர்ல இருந்து இந்த ரெசல்யூஷன் சொன்னாங்களே, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பண்ணிருக்காங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ இயர்ல இருந்து என்ன நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லா அவுட்ஸ்மெட்ஸும் பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டாபிக் பேசும்போது விக்ரமுக்கு கிளாப்பே வரலன்னு சொல்றாங்க. ஆனா எதிர்ப்பு நிக்கிறவங்களுக்கு கிளாப் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, பால் டாஸ் திவ்யா விக்ரம் ஃபைட்ல
விக்ரம் கிளாப்பே வரலன்னு சொல்றாங்க. திவ்யாக்கு தான் அந்த இதுக்கு சப்போர்ட் போனாங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன நடக்குது மறுபடியும் வந்து விஜய் வந்து நேத்து கேட்ட மாதிரி தான் இன்னைக்கும் கேட்டிருக்காரு. சாண்ட்ராவை உங்களுக்கு கண்டினியூ பண்ண இஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் இங்க ஒண்ணு நடக்குது. காடை தூக்க பிளான் பண்ணிட்டாங்க. அது என்ன காடு, அது யாரு காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 பண்ணிட்டாங்களே, ஏன் இதையும் 3ஆ பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரெட் கார்டு. இது வந்து ஓட்டு அடிப்படையில எடுக்கிறது. ஏன்னா ரெட் கார்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. எவிக்ஷன்னா எவிக்ஷன் தான். யாரு போறாங்க தெரியல. ஆனா இந்த வீக்கும் எல்லாமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் வெளில போவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. விக்ரம் என்ன நினைச்சிருப்பாரு, திவ்யா வெளில போங்க, சாண்ட்ரா வெளில போங்க இப்படி நினைச்சிருப்பாங்க. அது யார் கார்டுன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கார்டு. சுபிக்ஷா இந்த வீட்டை விட்டு எவிட் ஆறாங்க. இந்த சண்டே எபிசோட அந்த வீட்டை விட்டு அவங்க எவிட் ஆறாங்க. சுபிக்ஷா போட்டா நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3 வீக் நல்லா பண்ணாங்க. நடுவில் அந்த பீட் பாக்ஸிங் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதே பண்ணிட்டே இருக்காங்க, மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம போச்சு போல. அப்புறம் இப்ப டிடிஎஃப் டாஸ்க்ல சம்பவம் பண்ணாங்க. சம்பவம் பண்ணி பாத்தீங்கன்னா ஓட்ல இத்தனைக்கும் லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கும் ரொம்ப 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 டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அவ்வளோ ஓட்டு கம்மியா இருந்திருக்காங்க. சுபிக்ஷா வந்து இந்த வீட்டை விட்டு எவிட் ஆறாங்க. சுபிக்ஷா வெளில போறாங்க. வெளில போயிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே விஜய்ஸ்ட பேசி அப்புறம் ஏவி போறாங்க. ஒன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஏவின்னு சொல்றாங்க. இந்த ஏவி பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கடந்து வந்த 3 ஏவியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எஃப்ஜேவி நல்லா இருந்துச்சு, கனிகேவி நல்லா இருந்துச்சு. சுபிக்ஷாவி பார்த்தாதான் தெரியும். ஹவுஸுக்குள்ள போறாரு விஜேஎஸ். ஹவுஸ்குள்ள போறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வினருக்கு டிடிஎஃப்க்கு டிக்கெட் கொடுக்கணுமா வேணாமா, அதுக்காகதான் போயிட்டு அரோரா நல்லா பாராட்டிட்டு இந்த டிடிஎஃப்பும் அரோரா கையில கொடுத்துட்டு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன அட்வைஸ் மாரி அதை கொடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் நம்ம எபிசோட பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த மணி பாக்ஸ் அதை பத்தி இந்த வீக்கான செலிப்ரேஷன் ரவுண்ட் மணி பாக்ஸ் அதை பத்தி வச்சு பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஒழுங்கா தெரியல. எபிசோட பார்த்து ஏன்னா உள்ள போய் என்ன பேசினாங்க என்னன்னு தெரியல. இந்த வீக்கோட விக்ரம் திவ்யா ரோஸ்ட் 3 டாபிக்ல ரோஸ்ட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் நியூ இயர் என்ன மாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தி பேசுறாங்க. அப்புறம் சுபிக்ஷா எவிக்ஷன் அப்புறம் எல்லாத்துக்கும் பாராட்டு எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் டிடிஎஃப் கொடுக்க உள்ள போனாங்க. இது மட்டும் தான் இன்னைக்கான சண்டைக்கான எபிசோட்ல நடக்க போகுது. அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இப்போ மணி பாக்ஸ் வீக் வந்தாச்சு. 2 வீக் தான் பிக் பாஸ் முடிய போகுது. இப்ப அந்த டாப் 6 யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனலிஸ்ட்னு முடிவு பண்ணிட்டா அது அரோரா தான். அரோரா இப்ப ஃபைனலிஸ்ட். அவங்க நம்ம கணக்குல வச்சுக்கலாம். இந்த டாப் 6ல அவங்க இருக்காங்க. டாப் 6ல இருக்காங்க, டாப் 5ல இருக்காங்க அரோரா. அப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத், திவ்யா, சபரி, விக்கல் சுக்ரன், சாண்ட்ரா இவங்க தான் இருக்காங்க. இந்த மணி பாக்ஸ் வீக்ல யாராச்சும் ஒருத்தர் மணி பாக்ஸ் எடுத்தாலும் எடுக்கலாம். முக்கியமா சாண்ட்ரா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி வீக்ல பிரஜின் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சாண்ட்ரா கூட எடுக்கலாம். சாண்ட்ரா இப்ப எடுத்தாங்கன்னா இந்த வீக்ல ஒரு எவிக்ஷன் இருக்கும். அந்த எவிக்ஷன்ல சபரியில விக்கல் சுக்ரம் 2 பேர்த்த அச்சு ஒருத்தவங்க போயிருவாங்க. பட் டாப் 4ல பாத்தீங்கன்னா கானா வினோத், திவ்யா, அரோரா, சபரியா, விக்கல் சிக்ரம் இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. பாப்போம் யாரு இருக்காங்கன்ட்டு. இதோட நம்ம வீடியோ முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் நாமினேஷன் லிஸ்டோட வரேன். நாமினேஷன் லிஸ்ட்ல யாராவது இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வரேன். கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மணி பாக்ஸ் யார் எடுக்க போறா உங்களுக்கு தோணுது கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல